Good afternoon. எல்லாருக்கும் வணக்கம். My name is D. Rahul Kumar. I'm Regional PF Commissioner Grade 1 from Regional Office Tiruvallur. Along with me, my colleagues, Sri Manoj Ji, Regional PF Commissioner from Ambattur Office, Sri Ninesh Ji, RPFC from Tiruvallur Office, Aman Ji and Saravanan Ji. Today, on behalf of EPFO, on behalf of Chennai and Puducherry Zone, we would like to bring to your knowledge a new scheme which has been launched, which is going to be launched on 1st August 2025. The Cabinet has approved the new scheme, Pradhan Mantri Viksit Bharat Rozgar Yojana. The scheme has an outlay of 1 lakh crores and it is going to be launched on 1st August for a period of 2 years. And this scheme basically incentivizes employees for generation of employment. We are targeting almost 3.5 crores new employment with an outlay of 1 lakh crores. The details of the scheme will be given by my colleagues. Manoj. அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு உற்பத்தி துறையில் சிறப்பு கவனம் செலுத்தி அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்பு உருவாக்கம், வேலைவாய்ப்பு திறன் மற்றும் சமூக பாதுகாப்பை மேம்படுத்துதல் ஆகியவற்றை அதிகரிக்கும் PM விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் முதல் முறையாக பணியமர்த்தப்படுபவர்களுக்கு 1 மாத ஊதியம் ரூபாய் 15,000 வரை வழங்கப்படும். அதே வேளையில் கூடுதல் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக நிறுவனங்களுக்கு 2 ஆண்டுகள் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். உற்பத்தி துறைக்கு மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்ட சலுகைகள் வழங்கப்படும். ரூபாய் 99,446 கோடி செலவில் இந்த PMVBRY திட்டம் 2 ஆண்டுகளில் நாட்டில் 3 கோடிக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கம் கொண்டுள்ளது. இதில் 1.92 கோடி பயனாளிகள் முதல் முறையாக பணியமர்த்தப்படுபவர்களாக இருப்பார்கள். இந்த திட்டத்தின் நன்மைகள் 2025 ஆகஸ்ட் 1 முதல் 2027 ஜூலை 31 வரை உருவாக்கப்பட்ட வேலைகளுக்கு பொருந்தும். இந்த திட்டம் 2 பகுதிகளை கொண்டுள்ளது. பகுதி A முதல் முறையாக வேலை செய்பவர்களை மையமாக கொண்டது மற்றும் பகுதி B நிறுவனங்களை மையமாக கொண்டது. பகுதி A முதல் முறை ஊழியர்களுக்கான ஊக்கத்தொகை. EPFOவில் பதிவு செய்யப்பட்ட முதல் முறை ஊழியர்களை இலக்காக கொண்டு இந்த பகுதி 1 மாத EPF சம்பளம் ரூபாய் 15,000 வரை 2 தவணைகளாக வழங்கும். 1 லட்சம் வரை சம்பளம் வாங்கும் ஊழியர்கள் இப்பகுதிக்கு தகுதி பெறுவார்கள். முதல் தவணை 6 மாத சேவைக்கு பிறகும், 2வது தவணை 12 மாத சேவைக்கு பிறகும், நிதி கல்வியறிவு திட்டத்தை முடித்த பிறகும் செலுத்தப்படும். சேமிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஊக்கத்தொகையின் ஒரு பகுதி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வைப்பு தொகை கணக்கில் சேமிப்பு கருவியில் வைக்கப்படும். பின்னர் பணியாளர் அதை திரும்ப பெறலாம். பகுதி B நிறுவனங்களுக்கான ஆதரவு. இந்த பகுதி உற்பத்தி துறையில் சிறப்பு கவனம் செலுத்தி அனைத்து துறைகளிலும் கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதை உள்ளடக்கும். ரூபாய் 1 லட்சம் வரை சம்பளம் வாங்கும் ஊழியர்களுக்கு நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகையை பெறுவார்கள். குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்கு நீடித்த வேலை வாய்ப்புடன் கூடுதலாக பணிபுரியும் ஒவ்வொரு ஊழியருக்கும் அரசாங்கம் 2 ஆண்டுகளுக்கு மாதம் ரூபாய் 3,000 வரை ஒரு ஊழியருக்கும் ஒரு கூடுதலாக பணிபுரியும் ஊழியருக்கும் ரூபாய் 3,000 வரை நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகையாக வழங்கும். உற்பத்தி துறையை பொறுத்தவரை இந்த ஊக்கத்தொகை 3வது மற்றும் 4வது ஆண்டுகளுக்கும் நீட்டிக்கப்படும்.